வணக்கம். எதையும் தர்க்க ரீதியாகவும் ரொம்ப ஆழமாகவும் தெரிஞ்சுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கிற நேயர்களாகிய உங்களை இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேசப் போற தலைப்பு நம்ம கலாச்சாரத்தோட ரொம்ப ஆழமான வேர்களோட சம்பந்தப்பட்டது. நிச்சயமா. ஏ.கே. ராமானுஜன் எழுதின அந்த புகழ்பெற்ற 300 ராமாயணங்கள் கட்டுரைய பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, நாம எல்லாருமே ஒரு காவியம்னா அதுக்கு ஒரே ஒரு மூலக்கதை தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒற்றை பரிமாண சிந்தனையில தான் வளர்ந்துருக்கோம். ஆனா உண்மை அதுவல்ல. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற தரவுகள் அந்த 300ஐயும் தாண்டி ஆயிரக்கணக்கான வடிவங்களை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது. சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலுக்காக நாம பல வரலாற்று ஆய்வு கட்டுரைகள், அப்புறம் சகபீடியா தளத்துல வெளியான அறிஞர் கே. சச்சிதானந்தன் அவங்களோட பேட்டி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தளத்துல நடந்த தத்துவ விவாதங்கள், அதோட மட்டும் இல்லாம தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் இவங்களோட மாற்று வாசிப்புகள்னு ஒரு பெரிய தகவல் களஞ்சியத்தையே இன்னைக்கு நாம அலச போறோம். கண்டிப்பா தகவல்களோட பெருவெள்ளத்துல நாம தடமாறிடக்கூடாது. அதனால இந்த தேடலோட நோக்கம் என்னன்னா, இந்த இதிகாசங்கள் எப்படி வெவ்வேறு காலகட்டங்கள்ல வெவ்வேறு சமூகங்களால அரசியல் கருவியாகவும் அறநெறி பாடங்களாகவும் மாற்றி எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான். அதாவது ஒரு கதை எப்படி அரசர்களோட அதிகார குறியீடா மாறுது, அதே கதை எப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான வடிகாலாவும் உருமாறுது அப்படிங்கறத நாம இன்னைக்கு பகுப்பாய்வு செய்ய போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ராமானுஜன் 300 ராமாயணங்கள்னு சொன்னாருன்னா, சகபீடியா பேட்டியில கே. சச்சிதானந்தன் அதை மறுக்கிறாரு இல்லையா? ஆமா, 300ங்கிறது ரொம்ப குறைவான எண்ணிக்கை. இந்தியா அப்புறம் ஆசிய அளவுல வாய்மொழியாகவும் வட்டார வழக்குகளிலும் ஆயிரக்கணக்கான ராமாயணங்கள் இருக்குன்னு அவர் ஆணித்தரமா சொல்றாரு. ராமாயணத்தை ஒரு நூலா பார்க்காம ஒரு பரந்த கலாச்சார சூழலா பார்க்கணும்னு அவரு முன்வைக்கிற வாதம் ரொம்ப முக்கியமானது. அந்த வாதத்தோட அடிப்படை ரொம்ப வலுவானது தான். ஒவ்வொரு சமூகமும் தங்களோட வாழ்க்கை முறைக்கும் போராட்டங்களுக்கும் ஏத்த மாதிரி இந்த காவியத்தை உள்வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற தெலுங்கு பெண்களின் ராமாயண வாய்மொழி மரபை எடுத்துக்கலாம். ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு. ஆணாதிக்க சமூகத்துல வாழ்ற அந்த பெண்கள் ராமனை மையமா வச்சு அந்த பாடல்களை பாடல, அவங்க சீத்தையத்தான் முழுமையான கதாநாயகியா மாத்திருக்காங்க. அவங்களோட கோணம் முற்றிலும் வேறானது. ஒரு பெண்ணாக சீதை சந்திச்ச தனிமை, காட்டுல அவப்பட்ட பிரசவ வேதனை, ராமன் லக்ஷ்மணன் அவளை நடத்தின விதம், இதெல்லாம் தான் அந்த பாடல்கள்ல ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அது வெறும் இதிகாச பாடல் கிடையாது. அந்த பெண்கள் தங்களோட சொந்த குடும்பங்கள்ல சந்திக்கிற ஒடுக்குமுறைகளை பத்தி பேச உருவாக்கப்பட்ட ஒரு உளவியல் வடிகால் அது. இந்த உளவியல் கோணம் ரொம்ப முக்கியம். இதே மாதிரி தங்களோட சமூக கட்டமைப்பிற்கு ஏற்ப கதையை மாத்தி அமைச்ச இன்னொரு உதாரணம் பில் பழங்குடியினரோட ராமாயணம். அந்த மக்கள் இயற்கையோடு இயைந்து அஹிம்சைய வாழ்வியலா கொண்டவங்க. ராமாயணம்னாலே பெரும் போர், ஆயுதங்கள்னு தான் உலகம் முழுக்க நம்பப்படுது. ஆனா பில் பழங்குடியினரோட ராமாயணத்துல எந்த போருமே கிடையாது. ராவணன் தானாகவே தன் தவறை உணர்ந்து மனம் திருந்தி சீதையை ராமன் கிட்ட திருப்பி கொடுத்துடுறான்னு கதையை அமைச்சிருக்காங்க. வன்முறையை தவிர்த்து அறத்தின் அடிப்படையில ஒரு கதைய எப்படி மறுசீரமைப்பு செய்யலாங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. இங்க மிக ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த மாறுபாடுகள் தற்செயலா நடந்ததில்லைங்கிறேன் தானே? சரியா பிடிச்சிங்க. அந்தந்த சமூகத்தோட தத்துவ நிலைப்பாட்டை காக்க நுட்பமா செஞ்ச மாற்றங்கள் இவை. ஜைன ராமாயணமான பௌமச்சரியாவை கவனிச்சா இது ரொம்ப தெளிவா புரியும். ஜைன மதத்தின் அடிப்படை கோட்பாடே அகிம்சைதான். ஆமா, அவங்க பார்வையில ராமன் ஒரு முழுமையான அகிம்சைவாதி, கர்ம வினைகளை கடந்த ஒரு சந்நியாசி. அப்படிப்பட்ட ஒருத்தரை கொலை செஞ்சு கர்மாவை தேடிக்கொள்ளக்கூடாது. அதனால ஜைன ராமாயணத்துல ராவணனை கொல்றது ராமன் கிடையாது, லக்ஷ்மணன் தான் ராவணனை கொல்றான். ஒரு தத்துவ முரண்பாட்டை தீர்க்க கதையோட உச்சகட்ட நிகழ்வையே மாத்திருக்காங்க. மூலக்கதையின் நாயகன் வில்லனை கொல்லலனாலும் தங்களோட மத கோட்பாடு மீறப்படாம இருக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியமா இருந்திருக்கு. உண்மைதான். இதே போல கேரளாவிலும் பல சுவாரஸ்யமான பதிவுகள் இருக்கு. பாதாள ராமாயணம்ங்கிற கதையில ராவணனுக்கு உதவ பாதாள ராவணன் ஒருத்தன் வர்றான். நவீன மலையாள இலக்கியத்துல சாரா ஜோசப் மாதிரி எழுத்தாளர்கள் ஒடுக்கப்பட்ட மந்தோதரி, சூர்பனகை பார்வையிலிருந்து கதையை மறுவாசிப்பு செஞ்சிருக்காங்க. அப்புறம் இஸ்லாமிய பின்புலத்துல பாடப்படுற மாப்பிள்ளை ராமாயணம் கூட அங்கே வழக்கத்துல இருக்கு. இந்த பன்முகத்தன்மைதான் நம்ம சமூகத்தோட அடித்தளமே. அதனாலதான் ஒற்றை ராமாயணம் மட்டுமே உண்மையானது, மீதமெல்லாம் பிழைங்கிற கருத்தாக்கம் ஜனநாயக மரபுக்கு எதிரானதுன்னு சச்சிதானந்தன் சொல்றாரு.
ஆயிரக்கணக்கான விழும்பு நிலை குரல்களை இருட்டடிப்பு செய்யறது ஒரு கலாச்சார ஒடுக்குமுறைதான். இந்த கலாச்சார பரிமாற்றம் இந்தியாக்குள்ள மட்டும் சுருங்கிடல. எல்லைகளை தாண்டி இதிகாசங்கள் எப்படி பயணிக்குதுன்னு பார்க்க பௌத்த மற்றும் தென்கிழக்காசிய ராமாயணங்கள் ஒரு சிறந்த உதாரணம். பௌத்த மதத்தோட தசரத ஜாதக கதையை எடுத்துக்கிட்டா அதன் வடிவமே முற்றிலும் வேற. ஆமா, அதுல சீதை ராமனின் சகோதரியாகவும் பின்னர் மனைவியாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. எல்லாவற்றையும் விட பெரிய வியப்பு என்னன்னா, அந்த கதையில ராவணன்கிற கதாபாத்திரமே கிடையாது. ஏன்னா தசரத ஜாதகத்தின் நோட்டம் தீமையை அழிப்பது இல்ல, மனித மனதோட ஆசைகளையும் துயரங்களையும் துறப்பத பத்தி பேசுறது தான். தசரதனோட இறப்பு செய்தியை கேட்கும் ராமன் எந்த துயரமும் அடையாம ஒரு அபாரமான சமநிலையை வெளிப்படுத்துறான். நிலையாமைய புரிஞ்சுக்கிட்ட ஒரு பௌத்த துறவியின் மண்ணிலேயே ராமனின் வெற்றியாக கொண்டாடப்படுது. இதே போல லாவோஸ் நாட்டுல பாடப்படும் பிராலாக் பிராலாம் கதையில ராவணன் வெறும் அரக்கன் அல்ல. அவன் புத்தரின் சித்தாந்தங்களுக்கு எதிரான குறியான மாறன் அல்லது தேவதத்தனாக சித்தரிக்கப்படுறான். ராமாயணத்தை முழுமையான பௌத்த தத்துவ போராட்டமா அவங்க மாத்திட்டாங்க. தத்துவ போராட்டமா மாறினது ஒரு புறம் இருக்க, தாய்லாந்துல இது முழுமையான அரசியல் மற்றும் அதிகார குறியீடாவே மாறியிருக்கு. தாய்லாந்தின் தேசிய காவியமான ராமக்கியன் பௌத்தமும் இந்து மதமும் கலந்த ஒரு தனித்துவமான வடிவம். 18ஆம் நூற்றாண்டில தாய்லாந்து ஆண்ட மன்னர் ராமாவான் இத அதிகாரப்பூர்வமாக தொகுத்தாரு. அங்கே இருக்கிற புகழ்பெற்ற மரகத புத்தர் வழிபாட்டோடு இந்த ராவகியன் நெருக்கமா இணைக்கப்பட்டிருக்கு. அரச அதிகாரத்தை நியாயப்படுத்தவும் மன்னரை தெய்வத்திற்கு நிகரானவராக காட்டவும் இந்த இதிகாசம் பயன்பட்டிருக்கு. மன்னர் ராமாவன் அதிகாரத்தையும் தத்துவத்தையும் ரொம்ப லாவகமா கையாண்டிருக்காரு. அந்த காவியத்தின் முடிவுல அவர் எழுதின ஒரு குறிப்பு ரொம்ப ஆழமானது. ஆமா, இந்த கதையை கேட்டு யாரும் இதன் மாயையில மயங்கி விடக்கூடாது. இது உலகத்தின் நிலையாமைய மக்களுக்கு உணர்த்துவதற்காக மட்டுமே எழுதப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. ஒரு பிரம்மாண்டமான காவியத்தை எழுதிட்டு இதுவும் மாயதான், இதுவும் நிலையற்றதுதான்னு சொல்றதன் மூலம் கதையை ஒரு ஆழமான பௌத்த தத்துவ கருவியாக அவர் பயன்படுத்தியிருக்காரு. இத்தனை 100 மாற்று வடிவங்கள் இருக்கும்போது வரலாற்று தேடுற நேயராகிய உங்களுக்கு ஒரு கேள்வி இயல்பாவே எழும். உண்மையில் முதலில் எழுதப்பட்டது எது? வால்மீகி ராமாயணமா இல்ல பௌத்தத்தின் தசரத ஜாதகமா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தளத்துல இந்த விவாதம் ரொம்ப தீவிரமா நடந்திருக்கு. வரலாற்று ஆய்வாளர்களின் ஒரு சாரார் ஜாதக கதைகள் புத்தருக்கு பின்னாடி, அதாவது கிமு 4ஆம் நூற்றாண்டு வாக்குல எழுதப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனா இதிகாசங்கள் படி வால்மீகி ராமனின் சமகாலத்தவர், அதனால அதுதான் காலத்தால் முந்தையதுன்னு இன்னொரு தரப்பு வாதிடுறாங்க. இது காலக்கணிப்பு சார்ந்த விவாதம். ஆனா அந்த விவாத களத்துல வரலாற்று தரவுகளை தாண்டி நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான பதிவும் இருக்கு. ஒரு பக்தர் ஷீரடி சாய்பாபா கிட்ட ராமாயண நிகழ்வுகள் உண்மையான்னு கேக்குறாரு. அதுக்கு பாபா, ஆம், அது முற்றிலும் உண்மை. அந்த வானரப் படையை நான் என் கண்களால் நேரடியாக பார்த்தேன். அவங்க எறும்புகளைப் போல மரங்களில் கூட்டமாக அமர்ந்திருந்தாங்கன்னு சொல்றாரு. வரலாற்றையும் காலக்கணிப்பையும் தேடும் ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆன்மீக நம்பிக்கை பதிவு வைக்கப்படுறத பரந்த கண்ணோட்டத்துல நாம பார்க்கணும். வரலாற்று ஆய்வுகளுக்கும் மனிதர்களின் ஆன்மீக நம்பிக்கைகளுக்கும் இடையிலான ஆழமான இடைவெளியை இது காட்டுது. இதிகாசம் சார்ந்த விவாதங்கள்ல அகழ்வாராய்ச்சி சான்றுகளை விட சப்த பிரமாணம், அதாவது நம்பத்தகுந்த மகான்களின் வார்த்தைகள் எப்படி அறுதியான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு இது விளக்குது. தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட நம்பிக்கையின் தளம் இது. இந்த நம்பிக்கையின் தளம் வழிபாட்டோடு நின்னிடல. ராமாயணமும் மகாபாரதமும் பல நூற்றாண்டுகளாக நமது அரசியலையும் ஆட்சி முறையையும் எப்படி தீர்மானிக்குதுன்னு நம்ம கட்டாயம் அலசணும். உதாரணமா, ராமன் தன்னோட தனிப்பட்ட உணர்வுகளை விட நாட்டு மக்களின் நலனுக்கே முன்னுரிமை தரும் ராஜதர்மத்தின் உச்சக்கட்ட அடையாளமா காவியங்கள்ல நிலைநிறுத்தப்படுறான். இந்த ராமராஜ்யம்ங்கிற குறியீட்டை தான் மகாத்மா காந்தி நவீன காலத்திலும் ஒரு இழச்சிய ஆட்சி முறைக்கான அளவுகோலாக பயன்படுத்தினாரு. ஆனா மகாபாரதம் முன்வைக்கும் அரசியல் அறநெறி சற்று மாறுபட்டது, சிக்கலானது. கிருஷ்ணர் கையாளும் நடைமுறை சார்ந்த உத்திகள், ஆட்சியாளர்களின் வெளிப்படைத்தன்மையை வலியுறுத்தும் விதுர நீதி, தர்ம சங்கடங்களுக்கு மத்தியில குழம்பும் ஒரு அரசனா முடிவெடுக்கும் யுதிஷ்டிரரின் போராட்டங்கள், இவை எல்லாமே நவீன ஆட்சி முறைக்கும் சர்வதேச ராஜதந்திரத்திற்கும் சிறந்த வழிகாட்டிகள். ஆட்சி நிர்வாகம் எப்போதுமே கருப்பு வெள்ளையா பிரிக்க முடியாத ஒரு சிக்கலான களம்னு மகாபாரதம் காட்டுது. பண்டைய இதிகாசங்கள் முன்வைத்த இந்த ராஜதர்மத்தை அண்ணல் அம்பேத்கர் நவீன இந்தியாவிற்கு ஏத்த மாதிரி எப்படி மறுவரையறை செய்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. அவரு பழங்கால அரச நீதிய அப்படியே ஏத்துக்கல. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி ஆகிய ஜனநாயக கூறுகளை உள்ளடக்கிய அரசியல் அமைப்பு அறநெறிய நவீன இந்தியாவின் ராஜதர்மமா முன்வைக்கிறாரு.
பழங்கால மரபுகள் ஜனநாயக விழுமியங்களுக்கு ஏற்ப எப்படி மாறணும்னு இது காட்டுது. ஆனா அதே அம்பேத்கர் இந்த இதிகாசங்கள் மீதும் மிக கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருக்காரு. தந்தை பெரியாரும் ராமாயணம் குறித்து தீவிரமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு. இந்த இடத்துல நாம ஒரு முக்கியமான அறிவிப்பை நேயர்களுக்கு சொல்லிடணும். இங்க நாங்க விவாதிக்கிற அரசியல் மற்றும் மதம் சார்ந்த விமர்சனங்கள் மூல கட்டுரைகள்ல உள்ளத உள்ளபடி உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக மட்டுமே. ஆமா, தொகுப்பாளர்களாகிய நாங்களோ இந்த நிகழ்ச்சியோ எந்த ஒரு சார்பு நிலையையும் எடுக்கவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். ஒரு காவியத்தை விளிம்புநிலை மக்கள் எப்படி வாசிச்சாங்கங்கிற அறிவார்ந்த புரிதலுக்காக மட்டுமே இதை முன்னெடுக்கிறோம். தந்தை பெரியார் எழுதிய ராமாயண விமர்சனம் புத்தகத்தை எடுத்துக்கிட்டா அவர் அத ஒரு மத நூலாகவே பார்க்கல, ஆரிய திராவிட முரண்பாட்டின் அரசியல் வெளிப்பாடா வாசிக்கிறாரு. பெரியாரோட விமர்சனம் முற்றிலும் பகுத்தறிவு சார்ந்தது. தசரதனின் காமமும் அரண்மனை அரசியல் சதித்திட்டங்களும் யாகங்கள் என்ற பெயரில் நடந்த விலங்கு பலிகளும் பெரியாரால் மிக கடுமையாக விமர்சிக்கப்படுது. குறிப்பா ராமன் வாலியை மறைந்திருந்து கொன்றதையும் கர்ப்பிணியான சீதையை காட்டுக்கு அனுப்பியதையும் சுட்டிக்காட்டி ராமனின் தார்மீக அறநெறியை அவர் ஆணித்தரமாக கேள்விக்குள்ளாக்குகிறார். ராமனை ஒரு குறைகள் உள்ள மனிதனாகவே அவர் பார்க்கிறாரு. மறுபுறம் ஒட்டுமொத்த இந்தியாவும் வில்லனா பார்க்கிற ராவணனை ஒரு சிறந்த அறிஞராகவும் சிவபக்தனாகவும் பெரியார் முன்வைக்கிறாரு. சீதையை சிறைப்பிடித்த போதும் பெண்கள் சம்மதமின்றி தொடக்கூடாது என்ற சாபங்களின் காரணமாகவோ அல்லது பண்பின் காரணமாகவோ ராவணன் அவளை தொடாமல் கண்ணியமாகவே நடத்தினான்னு வாதிடுறாரு. நாயகன் வில்லன் என்ற பொது புத்தியை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றி போட்ட வாசிப்பீது. பெரியாரின் இந்த விமர்சனத்திற்கு இணையாக அம்பேத்கரின் இந்து மதத்தில் உள்ள புதிர்கள் நூல் வேறொரு ஆழமான பரிமாணத்தை முன்வைக்குது. இந்து மதம் என்பது எப்போதுமே ஒரு ஒற்றை அடையாளமாக இருந்ததில்லைங்கிற வரலாற்று உண்மையை அம்பேத்கர் நிறுவுறார். வேதங்களில் மனிதர்களுக்கான அறநெறிகளே இல்லை என்று பண்டைய பொருள் முதல்வாத சிந்தனையாளர்களான சார்வாகர்கள் வைத்த விமர்சனத்தை அவர் ஆதாரமாக காட்டுறார். ரிக்வேதத்தின் பல பாடல்கள் ஆன்மீக விடுதலையை விட போரில் வெற்றி, சோமபானம், அருந்துதல் போன்ற பௌதிக தேவைகளையே அதிகம் பேசுதுன்னு யமன் யமி உரையாடல் மூலம் விளக்குறாரு. சமூக கட்டமைப்பை பொறுத்தவரை மனுஸ்மிருதி கூறும் நால்வர்ண அமைப்பு எவ்வளவு முரண்பாடானது என்பதையும் அம்பேத்கர் சுட்டிக்காட்டுறார். வரலாற்று பூர்வமாக அபீரர்கள், ஆந்திரர்கள் போன்ற சமூகங்கள் மிக பலமிக்கவர்களாக இருந்திருக்காங்க. ஆனா அவங்கள நால்வர்ண கட்டமைப்பிற்குள் அடக்க முடியாததால மனுஸ்மிருதி அவங்கள கலப்பு சாதுகள் என முத்திரை குத்தி விளிம்பு நிலைக்கு தள்ளியத அவர் கடுமையாக கேள்விக்குள்ளாக்குறாரு. தத்துவத்திற்கும் நடைமுறை வரலாற்றுக்கும் தொடர்பே இல்லைன்னு நிறுவுறாரு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு சமூகத்துல எது புனிதம்னு கட்டமைக்கப்படுதோ அது விளிம்புநிலை மக்களால் எப்படி அதிகாரத்தின் கருவியாகவும் தங்களை ஒடுக்கும் ஆயுதமாகவும் பார்க்கப்படுதுன்னு இந்த விமர்சனங்கள் மிக தெளிவா காட்டுது. புனிதங்கள் என்பவை அதிகாரம் சார்ந்தவை, அவை கேள்விக்கப்பாற்பட்டவை அல்ல என்பதை பெரியாரும் அம்பேத்கரும் நமது சிந்தனைக்கு விட்டுச் செல்கிறார்கள். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நேராகிய நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மையப்பொருள் என்ன? ஏன் இத்தனை ராமாயணங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டும்? நேயராகிய உங்களுக்கு தகவல்களை தேடுவதும் அறிவை பெறுவதும் பிடிக்கும். இந்த ராமாயண ஆய்வுகள் உங்களுக்கு ஒரு மாபெரும் வாழ்வியல் பாடத்தை கற்றுக் கொடுக்குது. உலகத்துல எந்த ஒரு தகவலோ வரலாறோ ஒற்றை பரிமாணம் கொண்டது அல்ல. தாய்லாந்து மக்கள் இதை தங்கள் அரசு அதிகாரத்தின் அடையாளமா மாத்தினாங்க. பெண்கள் தங்கள் வலிகளை பேசும் வடிகாலாக மாத்தினாங்க. பெரியாரும் அம்பேத்கரும் சமூக நீதிக்கான ஆயுதமாக இதை விமர்சிச்சாங்க. எந்த ஒரு கதையும் அதை படிக்கும் மனிதர்களின் தேவையை பொறுத்து தன்னை தகவமைத்துக் கொள்கிறது. இந்த பன்முகத்தன்மையை ஏற்பதுதான் உண்மையான அறிவு தேடல். மனித வரலாற்றில முற்றுமுழுதான உண்மை, மாசற்ற புனிதம்னு எதுவும் இல்லை. வெவ்வேறு பார்வைகள் மட்டுமே இருக்குன்னு இன்று நாம் விவாதித்த தரவுகள் நமக்கு தொடர்ந்து நினைவூட்டுது. சிந்தனையை விசாலமாக்கிக் கொள்ள இந்த ஆழமான தேடல் ரொம்பவே உதவியா இருந்திருக்கும் நான் நம்புறேன். சரி, நாம் இந்த செறிவான தேடலின் இறுதிக்கு வந்துட்டோம். விடை பெறுவதற்கு முன் இன்று நாம் விவாதித்த மூலங்களில் இல்லாத ஒரு புதிய விஷயத்தை உங்கள் சிந்தனைக்கு விட்டுச் செல்கிறேன். பல நூற்றாண்டுகளாக சமூக மாற்றங்களுக்கு ஏற்ப ராமாயணம் தன்னை தொடர்ந்து தகவமைத்துக் கொண்டே வந்திருக்கிறது இல்லையா? ஆமா, மன்னராட்சியிலிருந்து ஜனநாயகம் வரை அது பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அப்படியானால் இன்றைய செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி பயணம், உலகமயமாக்கப்பட்ட கலாச்சார சூழல்ல
22ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட போகும் ராமாயணம் எப்படி இருக்கும்? அதில் யார் நாயகன் யார் வில்லன் என்பதை எதிர்கால சமூகம் எப்படி தீர்மானிக்கும்? அந்த யுகத்தில் அறநெறி எதை மையமாக கொண்டிருக்கும்? இதை பற்றி நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள். நேயராகிய உங்களின் நேரத்தை மதித்து செறிவான தகவல்களை சுருக்கமாக வழங்கிய திருப்தியோடு விடை பெறுகிறோம். தொடர்ந்து கேள்விகளை கேளுங்கள், அறிவை தேடுங்கள். நன்றி.